என்னோட பேரு விஜயகுமார் ஆஷ்னி. நான் தமிழ்நாட்டுல கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வரேன். நான் உஸ்பெகிஸ்தான்ல சமர்கண்ட் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில ஃபர்ஸ்ட் இயர் MBBS கோர்ஸ் படிச்சிட்டு இருக்கேன். நான் தமிழ்நாட்டுல நீட் எக்ஸாம் எழுதினேன். என்னால அதுக்கு கவர்மெண்ட் சீட்டுக்கு தேவையான அளவு என்னால ஸ்கோர் பண்ண முடியல. ஸோ ரிப்பீட் போடலாம்னு யோசிச்சேன். அப்போதான் நான் இந்த வெங்காட் கன்சல்டன்ட் பார்த்தேன். ஒரு சோஷியல் மீடியா வழியில ஒரு வீடியோ ஸ்க்ரோல் பண்ணும்போது தான் அவங்க வீடியோஸ் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் யோசிச்சேன், நம்ம ரிப்பீட் போடுறதை விட அப்ராட்ல நம்ம MBBS பண்ணலாமா, அது நல்லா இருக்குமான்னு யோசிச்சேன். எந்த ஒரு டெஸ்ட் இஷ்யூவும் இல்லாம அவங்க என்னால டெஸ்ட் பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறம் சாத் சார்கிட்ட நான் பேசினேன். அவர் அட்மிஷன் எடுத்துக்கோங்க அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஸோ ஐ ஃபீல் கம்ஃபர்டபிள் அப்ராட் MBBS. அதுக்கப்புறம் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, நம்ம நினைச்சு பாக்குறதை விட இங்க இருக்கிறது அவ்வளவு கஷ்டம் கிடையாது. ஏன்னா ஹாஸ்டல்ல நம்மளுக்கு இந்தியன் ஃபுட் ப்ரொவைட் பண்றாங்க, கேர்ள்ஸ்க்கு சேஃப்டி இருக்கு, எஜுகேஷனல் குவாலிட்டி சூப்பரா இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம 6 இயர் கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் இந்தியன் எக்ஸாம்ஸ் எப்படி கிளியர் பண்ணணும், இந்தியாவில சர்வ் பண்றதுக்கு என்ன மாதிரி நம்ம இருக்கணும், அதுக்காக FMG கோச்சிங் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இட்ஸ் குட். நம்மளுக்கு ஒருவேளை நம்ம இந்தியாவிலேயே MBBS படிக்கணும் நீட் எக்ஸாம் இல்லாம போது நம்மளுக்கு 1.5 crore to 2 crores வரைக்கும் நம்மளுக்கு செலவாகுது. ஆனா நம்ம அப்ராட்ல MBBS படிச்சோம்னா ஒரு 45 to 50, 60 இந்த ரேஞ்ச்லயே முடிச்சிடுறாங்க. சோ இது அடாப்டபிலிட்டியாவும் இருக்கு, நம்மளுக்கு கன்வீனியன்ஸாவும் இருக்கு, எஜுகேஷனல் குவாலிட்டியும் சூப்பரா இருக்கு. சோ நீங்க டெஸ்ட் பண்ணி அப்ராட்ல உஸ்பெகிஸ்தான் MBBS பண்ணா நீங்க வேங்காட் கன்சல்டன்ட்டை அணுகலாம். தேங்க்யூ.